சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 23, 2026. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. கொரிந்தியர்: நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. கொலோசையர்: ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்துகொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லெளகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதேயல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. பிலிப்பியர்: கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்குச் சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். மத்தேயு: ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது. லூக்கா: பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதானபோது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்குப் போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிறபோது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்துவிட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தியடைந்தார். மத்தேயு: இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். மத்தேயு: அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டுவரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவுந்தக்கதாக அவனைச் சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதைக் கேட்டு, இவன் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானேயல்லாமல் மற்றபடியல்ல என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி,
தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானைச் சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே, அப்படிச் செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால், உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. லூக்கா. பின்பு ஒருநாள் அவர் தமது சீஷரோடுங்கூட படவில் ஏறி, கடலின் அக்கரைக்குப் போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கினபோது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரந்தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படிச் சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்துப் போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரைச் சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றிக் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டுப்போன மனுஷன் வஸ்திரந்தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப் பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளைச் சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளைச் சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ஆனால் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூடச் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனம், ஒரே நான் அல்லது நாம், ஒரே ஆவி, ஆன்மா, தெய்வீக கொள்கை, சாரம், உயிர், உண்மை, அன்பு, ஒரே கடவுள் மனிதனில் இருப்பது அல்ல. மாறாக மனிதன் முழுமையான மற்றும் பரிபூரண வெளிப்பாடாக இருக்கும் தெய்வீக கொள்கை அல்லது கடவுள். எல்லையற்ற மனமே படைப்பாளன், மேலும் படைப்பு என்பது இந்த மனத்திலிருந்து வெளிப்படும் எல்லையற்ற பிம்பம் அல்லது எண்ணம் ஆகும். மனம் எல்லா பொருட்களுக்குள்ளும் வெளியேயும் இருக்குமானால் அனைத்தும் மனமே. மேலும் இந்த வரையறை அறிவியல் பூர்வமானது. இருப்பியல் அறிவியல் தந்தை பரிபூரணமானவராக இருப்பது போலவே மனிதனையும் பரிபூரணமானவனாக வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் என்பது அனைத்து இருப்புகளுக்கும் தெய்வீக மூலமான கடவுள் ஆகும். மேலும் இந்த மெய்யான மனிதன் புலன்களால் அல்லாமல் ஆன்மாவாலும் பௌதிகத்தின் விதிகள் என்று சொல்லப்படுபவற்றால் அல்லாமல் ஆன்மாவின் விதியாலும் ஆளப்படுகிறான். ஆன்மாவின் பிரபஞ்சம் தெய்வீக கொள்கை அல்லது வாழ்வின் படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறது. அது மனதின் எண்ணற்ற வடிவங்களை மீண்டும் உருவாக்கி மனிதன் எனும் கூட்டு எண்ணத்தின் பெருக்கத்தை ஆளுகிறது. மரமும் மூலிகையும் தங்களின் சொந்த இனப்பெருக்க சக்தியால் கனி தருவதில்லை, மாறாக அனைத்தையும் உள்ளடக்கிய மனதை பிரதிபலிப்பதாலேயே கனி தருகின்றன. ஒரு பௌதிக உலகம் அழியக்கூடிய மனதையும் மனிதன் ஒரு படைப்பாளி என்பதையும் குறிக்கிறது. அறிவியல் பூர்வமான தெய்வீக படைப்பு அழியாத மனதையும் கடவுளால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தையும் பறைசாற்றுகிறது. முடிவற்ற மனம் மன மூலக்கூறிலிருந்து முடிவிலி வரை அனைத்தையும் படைத்து ஆளுகிறது. அனைத்திற்கும் மேலான இந்த தெய்வீக கொள்கை தனது படைப்பு முழுவதும் அறிவியலையும் கலையையும் மனிதன் மற்றும் பிரபஞ்சத்தின் அழியாமையையும் வெளிப்படுத்துகிறது. படைப்பு எப்போதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, மேலும் அதன் வற்றாத மூலத்தின் இயல்பிலிருந்து அது தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அழியக்கூடிய புலன் இந்த தோற்றத்தை தலைகீழாக்கி எண்ணங்களை பௌதிகமானவை என்று அழைக்கிறது. இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்படும்போது தெய்வீக எண்ணம் அழியக்கூடிய மனிதன் எனப்படும் ஒரு மனித அல்லது பௌதிக நம்பிக்கையின் நிலைக்கு தாழ்ந்து விடுவதாக தோன்றுகிறது. ஆனால் தெய்வீக மனம் எல்லாமுமாக இருந்து அனைத்தையும் பெருக்குவதால் மட்டுமே. விதை தனக்குள்ளேயே இருக்கிறது, மனம் பெருக்கியாகவும் மனதின் எல்லையற்ற எண்ணமான மனிதனும் பிரபஞ்சமும் அதன் விளைபொருளாகவும் இருக்கின்றன. ஒரு எண்ணம், ஒரு விதை அல்லது ஒரு மலரின் ஒரே அறிவு அல்லது சாராம்சம். அவற்றை படைத்தவரான கடவுள்தான். மனம் அனைத்திற்கும் ஆன்மாவாகும். மனம் என்பது வாழ்வு, உண்மை மற்றும் அன்பு, அதுவே அனைத்தையும் ஆளுகிறது. பொய்யான மற்றும் தற்பெருமை பேசும் கோட்பாடுகள் கடவுளால் உருவாக்க முடியாததை, அதாவது கடவுளின் சாயலில் பாவிகளான மனிதர்களை
தங்களால் உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தை பாவிகளுக்கு அளித்துள்ளன. இதன் மூலம் தெய்வீக மனதின் சாயல் அல்லது பிரதிபலிப்பின் இயல்பு இல்லாமல் கடவுளின் பெயரை தாங்கள் அபகரித்துக் கொள்கின்றன. ஆனால் அறிவியலில் சர்வ மனமான கடவுளிடமிருந்து வேறுபட்ட தனக்கென ஒரு மனம் மனிதனுக்கு உண்டு என்று ஒருபோதும் கூற முடியாது. அகந்தை என்பது மனம் என்றும், ஒரே ஒரு மனம் அல்லது அறிவு மட்டுமே உள்ளது என்றும் அறியும் புரிதல், அழியக்கூடிய புலன்களின் தவறுகளை உடனடியாக அழித்து, அழியாத புலன்களின் உண்மையை வழங்கத் தொடங்குகிறது. இந்த புரிதல் உடலை இணக்கமாக்குகிறது, அது நரம்புகள், எலும்புகள், மூளை போன்றவற்றை எஜமானர்களாக அல்லாமல் சேவகர்களாக ஆக்குகிறது. மனிதன் தெய்வீக மனதின் விதியால் ஆளப்பட்டால் அவனது உடல் நித்திய வாழ்வுக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அடிபணிகிறது. உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் ஆளப்படுகிறது. மனித மனத்திற்கு கொல்லவோ குணப்படுத்தவோ சக்தி இல்லை, மேலும் அது இறைவனின் மனிதன் மீது எந்த கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை. மனிதனை படைத்த தெய்வீக மனம் தனது சொந்த சாயலையும் உருவத்தையும் பேணுகிறது. புனித பவுல் அறிவிப்பது போல, மனித மனம் இறைவனுக்கு எதிரானது, அது களையப்பட வேண்டும். உண்மையில் இருப்பது எல்லாம் தெய்வீக மனமும் அதன் கருத்தும்தான், மேலும் இந்த மனத்தில்தான் முழு இருப்பும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. இந்த உண்மையைக் கண்டு ஏற்றுக்கொண்டு இந்த சக்திக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதே நேரான மற்றும் குறுகிய வழியாகும். தீய எண்ணங்களும் நோக்கங்களும் ஒருவரின் நம்பிக்கை அனுமதிக்கும் எல்லைக்கு அப்பால் செல்வதில்லை, அதிக தீங்கையும் விளைவிப்பதில்லை. அறமும் சத்தியமும் ஒரு வலுவான அரணை அமைக்கும் பட்சத்தில் தீய எண்ணங்களும் காம இச்சைகளும் வன்மமான நோக்கங்களும் அலைந்து திரியும் மகரந்தத்தைப் போல ஒரு மனித மனதிலிருந்து மற்றொரு மனித மனதிற்குச் சென்று எதிர்பாராதவிதமாக தங்கிவிட முடியாது. அனைத்தையும் புரிந்துகொள்ளும், எங்கும் நிறைந்த மனமாகிய கடவுளால் மனிதன் ஆளப்படும்போது கடவுளால் அனைத்தும் சாத்தியம் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். நோயாளிகளை குணப்படுத்தும் இந்த ஜீவ சத்தியத்தை அடைவதற்கான ஒரே வழி, கிறிஸ்து இயேசுவால் போதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தெய்வீக மனதின் அறிவியலில்தான் காணப்படுகிறது. மனமே மாபெரும் படைப்பாளர், மேலும் மனதிலிருந்து பெறப்படும் சக்தியைத் தவிர வேறு எந்த சக்தியும் இருக்க முடியாது. காலவரிசைப்படி மனம் முதன்மையானது, ஆற்றலிலும் முதன்மையானது, நித்தியத்திலும் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்றால், அதன் புனிதமான பெயருக்கு என்றென்றும் உரிய மகிமை, மரியாதை, ஆதிக்கம் மற்றும் சக்தியை மனத்திற்கே வழங்குங்கள். தரம் குறைந்த மற்றும் ஆன்மீகமற்ற சிகிச்சை முறைகள் மனத்தையும் மருந்துகளையும் ஒன்றிணைக்க முயற்சிக்கலாம், ஆனால் அறிவியல் ரீதியாக இரண்டும் கலக்காது. அதனால் எந்த நன்மையும் ஏற்படப் போவதில்லை என்பதால் அவற்றை அவ்வாறு செய்ய நாம் ஏன் விரும்ப வேண்டும்? மனமே முதன்மையானதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் நாம் மனதையே சார்ந்திருப்போம், ஏனெனில் கீழ்நிலை சக்திகள் என்று அழைக்கப்படுபவை உண்மையானவையாக இருந்தாலும் அவற்றின் ஒத்துழைப்பு மனதிற்கு தேவையில்லை. தன்னை படைத்தவரால் ஆளப்பட்டு வேறு மனம் அற்ற மனிதன் எல்லாவற்றையும் அவராலே, இறைவனின் வார்த்தையாலே உண்டாக்கப்பட்டது. அவர் இல்லாமல் உண்டானவைகளில் ஒன்றும் உண்டாகவில்லை என்ற நற்செய்தியாளரின் கூற்றின் மீது நிலைநிறுத்தப்பட்டு பாவம், நோய் மற்றும் மரணத்தை வெல்ல முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனம், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் உண்டு என்ற மாயையை மனிதர்கள் கைவிடும்போது கடவுளின் சாயலில் மனிதன் தோன்றுவான். அந்த நித்திய மனித சாயலில் எந்தவொரு பௌதிக கூறுகளும் அடங்கியிருக்காது.
பௌதிக, கோட்பாட்டு ரீதியான வாழ்வியல் அடிப்படை என்பது இருப்பை பற்றிய ஒரு தவறான புரிதல் எனக் கண்டறியப்படும்போது, மனிதனின் ஆன்மீக மற்றும் தெய்வீக கோட்பாடு மனித சிந்தனையில் உதயமாகி, அதனை இளம் குழந்தை இருந்த இதத்திற்கு, ஒரு புதிய பழைய கருத்தின் பிறப்பிற்கு, அதாவது இருப்பின் ஆன்மீக உணர்விற்கும் வாழ்வு உள்ளடக்கியவற்றிற்கும் வழிநடத்துகிறது. ஒரே கடவுள், ஒரே மனம் ஆகியவற்றை கொண்டிருப்பது நோயாளிகளை குணப்படுத்தும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. மேலும், நான் உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் மற்றும் நான் மீட்பு பண்டத்தை கண்டேன் என்ற திருமறையின் கூற்றுகளை நிறைவேற்றுகிறது. தெய்வீக கட்டளைகள் புரிந்து கொள்ளப்படும்போது, அவை ஐக்கியத்தின் அடித்தளத்தை வெளிப்படுத்துகின்றன. அதில் ஒரு மனம் மற்றொன்றுடன் போரிடுவதில்லை, மாறாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அந்த மனம் உங்களிடமும் இருக்கட்டும் என்ற திருமறை கட்டளைக்கு இணங்க. அனைவருக்கும் ஒரே ஆவி, கடவுள், ஒரே அறிவார்ந்த மூலம் உள்ளது. மனிதனும் அவனை படைத்தவரும் தெய்வீக அறிவியலில் ஒன்றோடொன்று தொடர்புடையவர்கள். மேலும் உண்மையான பிரக்ஞையானது கடவுளின் காரியங்களை மட்டுமே அறியும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.